வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல பயிற்சி 5ல் 4ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். இதுல 2 கணக்கு இருக்கு. முதல் இது பாருங்க. y = 0.7x மைனஸ் 11க்கு இணையாக அமையும் கோட்டோட சாய்வை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவதுல x = -11க்கு செங்குத்தா அமையக்கூடிய கோட்டோட சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு இது கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல் இது பாருங்க. என்ன வடிவத்தில் இருக்கு? y = 0.7x மைனஸ் 11. இது எந்த வடிவம்? y = mx + c. அதாவது சாய்வு y வெட்டு துண்டு வடிவத்தில் இருக்கு. அப்ப பாருங்க, x ஓட கெழு m தான் சாய்வு. இங்க x ஓட கெழு என்ன இருக்கு? 0.7 தான் சாய்வு. therefore எதோட சாய்வு? y = 0.7x மைனஸ் 11 சாய்வு எவ்வளவு அப்படின்னா x ஓட கெழு என்னது? 0.7. ஆனா நமக்கு என்ன வேணும்? இந்த கோட்டுக்கு இணையா இருக்கக்கூடிய கோட்டோட சாய்வு வேணும். ரெண்டு கோடுகள் இணை அப்படின்னா சாய்வு மாறாது. அப்போ இந்த கோட்டுக்கு இணையா இருக்கக்கூடிய கோட்டோட சாய்வு என்னவா தான் இருக்கும்? 0.7 ஆகத்தான் இருக்கும். எழுதிடலாமா? therefore y = 0.7x மைனஸ் 11க்கு இணையாக உள்ள கோட்டின் சாய்வு என்னவா தான் இருக்கும்? இதேதான். என்னது? = 0.7. சரியா? முதல்ல இதை முடிச்சிட்டோம். ரெண்டாவது பாருங்க. கொடுத்து எடுத்து எழுதுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x = -11 கொடுத்துருக்காங்க. இதோட சாய்வை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இதுக்கு செங்குத்தா இருக்கக்கூடிய கோட்டோட சாய்வை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல்ல இது இடது பக்கம் கொண்டு வாங்க. x + 11 = 0. நேர்கோட்டோட சமன்பாடு பொதுவான வடிவம் என்னன்னா ax + by + c = 0. இதான் என்னது? பொதுவான வடிவம். இப்ப நமக்கு ஏபிசியோட மதிப்புகள் வேணும். பாருங்க, ஏன்றது x ஓட கெழு. இங்க பாருங்க, x ஓட கெழு முன்னாடி மேல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஏவோட கெழு x ஓட கெழு a, அதோட மதிப்பு 1. y ஓட கெழு தான் b. இங்க பாருங்க, இங்க y உறுப்பே இல்ல. அப்ப அங்க என்ன வந்துரும்? 0 வந்துரும். y உறுப்போட கெழு 0. மாறிலி உறுப்பு என்னது? c. c வந்து எவ்வளவு? 11. சரியா? c = 11. இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட சாய்வை கண்டுபிடிப்போம். பாருங்க, x = -11 சாய்வு. சாய்வுக்கு சமன்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன கண்டிஷன்? m = -a/b = -a ஓட மதிப்பு பாருங்க 1 பை b ஓட மதிப்பு பாருங்க 0. இதான் என்னது? எதோட சாய்வு? இந்த x = -11ஓட சாய்வு என்னது? -1/0. அப்படின்னா இது வந்து என்னது? வரையறுக்க இயலவில்லை. எங்க இருக்கு? பகுதியில 0 இருக்கு, வரையறுக்க இயலவில்லை. நமக்கு என்ன வேணும்? இதற்கு செங்குத்தா இருக்க கோட்டோட சாய்வு தான் வேணும். therefore எதுக்கு செங்குத்தாக? x = -11க்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு. செங்குத்தான கோட்டின் சாய்வு. அது என்ன எடுத்துக்கலாம்? m2 எடுத்துக்கலாமா? சாய்வு m2. சரியா? இந்த m2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த கோடும் இதுக்கு செங்குத்தான கோட்டோட சாய்வை கண்டுபிடிக்க போறோம். அப்ப செங்குத்து அப்படின்னா சாய்வுகளின் பெருக்கல் பலன் என்னவாக இருக்கும்? -1 இருக்கும். m1 × m2 = -1. பாருங்க, இதோட சாய்வு m1, m2 கண்டுபிடிக்க போறோம். m1 ஓட மதிப்பு பாருங்க, -1/0 பெருக்கல் m2 = -1. இப்ப பாருங்க, இந்த மைனஸ் கேன்சல் ஆகும். இப்ப பாருங்க, 1ஐயும் m2 பெருக்கினா m2 தான் = 1 பெருக்கல் இந்த 0 வகுத்தலுக்கு வந்தா பெருக்கலா மாறும். அப்ப m = என்னது? 1ஐயும் 0 பெருக்கினா 0 தான். இதான் என்னது? நமக்கு தேவையான, அதாவது x = -11க்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்னது? 0. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.